இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் கிறிஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சேர்த்து காசு கலெக்ட் பண்ணி லஞ்சுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்னா உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சனுக்கு அவங்களுக்கு தெரியாமல் ஒரு கிஃப்ட் நீங்கள் வாங்கி வரணும். அப்புறம் அவங்க நீங்கள் யாருன்னு அவங்க கெஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேற ஆள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நான் ரொம்ப சாப்பாடு எடுக்கல, ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு மட்டும் தான் எடுத்தேன். இது என்னன்னு தெரியல பேர், ஆனால் செமையாக இருந்துச்சு. அப்புறம் டிசர்ட்லாம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த சாக்லேட் கலர் பால் ஊற்றி இருக்குல்ல, இது செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கிஃப்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் கிஃப்ட் கிடச்சிச்சு. என்னடா நம்ம பேர் வரலையே, மேபி கடைசியாக வரணும்னு பார்த்தா எப்போதும் எதிர்பார்த்து கிடைக்காது போகிறது போல் இந்த வாட்டி என்னோட சாந்தா கிஃப்ட் எடுத்து வரலையா. இது இன்னும் நம்மளுக்கு புதுசு இல்லையே, டிஸப்பாயின்மெண்ட் ஆகுறது. அப்புறம் கம்பெனிலேருந்து குக்கிங் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் இப்படியே போயிட்டு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வரட்டா?